ஹரே ஹரே வீர மல்லு ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண். பவன் கல்யாண் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா நெருப்பு பறக்கும், அனல் பறக்கும். பவன் கல்யாணுக்கு இருக்க ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அளவு கடந்த ரசிகர்கள். தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கோ, சிரஞ்சீவிக்கு ஆந்திராவில் எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பவன் கல்யாணோட ரசிகர்கள் அளவு கடந்த ரசிகர்கள் பவன் கல்யாணுக்கு இருக்காங்க. அவருடைய இந்த வீரமல்லு படம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக போது. உலகமெங்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அனைத்து மொழிகளிலும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக இந்த படத்தை அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தள்ளி போயிருச்சு அப்படிங்கறனால இப்ப தொடர்ந்து ஷூட்டிங்ல ஈடுபட்டு வர பவன் கல்யாண் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற திட்டத்துல இருக்காரு. பவன் கல்யாணோட பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பவர் ஸ்டார் தான், ரியல் பவர் ஸ்டார். அப்படின்னா அவர் களத்துல இறங்கி துணிச்சலா போராடுறதும் சரி, துணிச்சலான பேச்சுக்களும் சரி, சினிமால அவர் பேசக்கூடிய வசனங்களும் சரி, எல்லாரையும் ரசிக்கும்படியாக, எல்லாரையும் கவரும்படியாக பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுதான் அரசியல்ல இன்னைக்கு துணை முதல்வர், ஆந்திராவின் துணை முதல்வர்ங்கிற அந்தஸ்து வரைக்கும் வந்திருக்காரு. பவன் கல்யாணோட படம் என்ன பேசும் அப்படின்னா ஒரு சரித்திர கதையில இருந்து பவன் கல்யாண் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கதை ஃபுல் பேக்டு ஆக்ஷன் கதையா இருக்க போது. இந்த ஆக்ஷன் கதை இந்தியா முழுவதும் பல மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி படமா மாறுமா? பவன் கல்யாண் ரசிகர்கள் வெற்றி படமா மாத்துவாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது தெலுங்கானா, ஆந்திரால. ஆனா தமிழகத்தில் பாத்தீங்கன்னா கதை நல்லா இருந்து, திரைக்கதை நல்லா இருந்துச்சு, நல்ல பவர் பேக்டு ஒரு மேட்டர் அது உள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் அம்சமா